என் அருமை தந்தையும் யாப்பிலக்கண புலவருமான அமரர் அவுரான் செபஸ்தியான் குரூஸ் அவர்களதும் அவரது பாரியார் என் அன்னை ரோசாரி பீரிஸ் அவர்களதும் நினைவேந்தலிலுக்கும் தமது பல பணிகளுக்கும் வேலைகளுக்கும் மத்தியிலும் பங்கு கொள்ள வருகை தந்திருக்கின்ற முதன்மை அதிதி மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு பேரருட் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்களே, சிறப்பு அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற மாகாண முதல்வர் யாழ் அமல்மரி தியாகிகள் அருட்பணி சே போல் ஜெயந்தன் பட்சேக் மற்றும் மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி சே தமிழ் நேசன் அவர்களே, மற்றும் பேர்சாலை புனித வெற்றிநாயகி ஆலயத்தின் பங்கு தந்தை அர்ப்பணியாளர் சத்யராஜ் அவர்களே, மேலும் கௌரவ அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற ஓய்வு நிலை அதிபர் JPAP கலாபூஷணம் திரு அந்தோணி மிராண்டா அவர்களே, மற்றும் மன்னார் மறைமாவட்ட கலையறிவி இயக்குனரும் மன்னார் பதிப்பாசிரியரும் சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குனருமான அருட்பணியாளர் லக்ஸ்டன் டி சில்வா அவர்களுக்கும், மன்னார் மாவட்ட செயலகம் சிரேஷ்ட கலாச்சார உத்தியோகத்தர் திரு நித்யானந்தன் அவர்களே, மேலும் இந்நிகழ்வுக்கு தங்கள் பொன்னான நேரத்தை தந்து வருகை தந்திருக்கின்ற ஏனைய அருட்பணியாளர்கள், அருட்கன்னியர்கள், அரசு அதிகாரிகள், பணியாளர்கள், அரசு சார்பற்ற நிறுவன அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வெளியூர்களில் இருந்தும் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், பேர்சாலை மன்றங்கள் சார்பாக வருகை தந்திருக்கும் பிரதிநிதிகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், நலன் விரும்பிகள் ஆகிய உங்கள் அனைவரையும் நம் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துநாதருடைய திருப்பெயரிலே குருசு புலவர் குடும்பத்தினர் சார்பிலும் இரு கரம் கூப்பி இதயம் நிறைந்த நன்றியுடனும் பணிவன்புடனும் உங்களை வருக வருகவென்று வணக்கம் தந்து வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய தினம் ஒரு மிகவும் அருமையும் பெருமையும் நிறைந்த ஒரு தினமாகும். அருமையான தினம். காரணம், 35 ஆண்டுகள் கால ஓட்டத்திலே கரைந்து விட்டாலும் இரு சம்மனசுகள் போல எங்களுடன் வாழ்ந்துவிட்டு வானுரை தெய்வத்துள் வைக்கப்பட்டு அமரத்துவம் அடைந்துவிட்ட எங்கள் அருமை தந்தையும் குருசு புலவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற பேர்சாலை பெரும்புலவருமான அவுரான் செபஸ்தியான் குருசுவும் அவரது பாரியாரும் எங்கள் அன்னையும் பேர்சாலையின் அன்றைய சமூக சேவகியுமான அம்மா ரோசாரி பீரிஸ் அவர்களதும் நினைவேந்தல் தினத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பது ஒரு அருமையான விடயமாகும். பெருமைக்குரிய தினம். காரணம், இன்று புலவர் அவர்களது இறுதி படைப்பாகிய இரட்சணிய காவியம் என்கிற யாப்பிலக்கணத்தினால் அமைந்த காப்பிய நூலை முதன் நூலாக வெளியிட்டு கிறித்தவ தமிழ் உலகிற்கு ஓர் மீட்பின் ஏடாகவும் தமிழ் கூறு நல்லுலகிற்கோர் யாப்பிலக்கண தமிழ் காப்பியமாகவும் தந்தை மைந்தன் தூய ஆவியாம் மூவர் இறைவனுக்கே காணிக்கையாக்கி பெருமை சேர்க்கும் பெருநாளாகும். இந்த அருமையும் பெருமையுமான இத்தினத்திலே இறைவன் அவர்களுக்கு இவ்வுலகில் அருளிய வாழ்வுக்கு நன்றி கூறுகின்றோம். நல்ல ஓட்டத்தை முடித்து பற்றுறுதியை காத்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்குரிய முடிவில்லா வாழ்வை பெற்று மத்தேயு 22 அதிகாரம் 30 கூறியபடி தேவதூதர்களைப் போல இருக்கிறார்கள் என்ற கிறித்தவ நம்பிக்கையிலே அவர்கள் பேர்சாலை சமூகத்திற்கும் தமிழ் கூறு நல்லுலகத்திற்கும் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறும் ஓர் நாளுமாகும். புலவர் அவர்களை எனது தந்தையாக நோக்கும் தளத்திலிருந்து சற்று விலகி அவரை தனி மனித ஆளுமை தளத்திலே வைத்து சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன். சுருக்கமாக நோக்கின் அவரை ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாகவே நான் கண்டேன்.
கிறிஸ்தவ விசுவாச தளத்திலே களம் கண்டு வெற்றி பெற்றதோர் போர் வீரரை போலவும் ஆசிரியத்தை தொழிலாக கருதாமல் நற்பணியாக கண்டவரும் இல்லறத்திலே நல்லறம் கண்டவரும் மொத்தத்திலே ஒரு பன்முகத்தன்மை கொண்டவனாகவும் நான் காண்கிறேன். புலவரின் புலமைத்துவ வாழ்வில் அவருக்கு துணை நின்று பெரும் பங்காற்றியோர் பலர். அவர்களில் பெரும் பங்காற்றியவர் ஐயாவின் காலத்தில் வாழ்ந்தவரும் அவரது இயல் இசை நாடக நண்பரும் அண்ணாவியாருமான அமரர் செபஸ்தியார் பீரிஸ் அவர்கள். இவர் தனது அளப்பரிய இசை ஞானத்தாலும் கவித்துவத்தாலும் இசை பலத்தினாலும் இசை அமைப்பாலும் புலவரின் அனைத்து நாடகங்களையும் பழக்கி அரங்கேற்ற வைத்து பேசாலைக்கும் கலை உலகிற்கும் பெருமை சேர்த்தோராவர். அன்னாரை தொடர்ந்து அண்ணாவியாராக புலவர் அவர்களின் ஆக்கங்களை பத்திரப்படுத்துவதிலும் கையெழுத்து பிரதி எடுத்து பாதுகாப்பதிலும் அவற்றை பாடி பழக்கி அனைத்து ராகங்கள் மெட்டுக்களையும் தெரிந்து அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்தி அவரது அயராத உழைத்தவருமான இளைப்பாறிய ஆசிரியரும் அண்ணாவியருமான திரு விக்டர் ஜெயபாலன் பர்னாந்து அவர்கள் இன்றைய தினம் அவர்கள் வர முடியாத சூழல், அவருடைய உடல்நல குறைவினால் அவர்களது அளப்பரிய பங்கையும் மற்ற பேசாலை பெருங்கலைஞர்களான வாழ்கின்ற கலைஞர்களாக எங்களோடு இருக்கின்ற ஐயா மிராண்டா மாஸ்டர் என்று அன்படுக அழைக்கப்படுகிறவரும் கலாபூஷணவுமான ஐயா அவர்களுக்கும் நாங்கள் மிகுந்த பெருமையோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து பேசாலை கலைஞர்கள் அமரர் திரு சூசையப்பு குரூஸ் மற்றும் ஐயாவுடைய சகோதரர் அருளானந்தம் குரூஸ் அவர்கள் அமரர்களாகி விட்டார்கள். அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவை அவற்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து குடும்பம் சார்பாக இன்றைய தினம் அவர்களை பெருமைப்படுத்துகிறோம். அத்தோடு கூட நம்மூர் கலைஞர்கள் இன்றியும் ஆலய பங்குச்சபை உதவிகள் இன்றியும் புலவருடைய கலை படைப்புகள் அரங்கேறி இருக்க முடியாது. ஆகவே எங்களுடைய குடும்பம் சார்பாக நம்மூர் கலைஞர்கள் அனைவருக்கும், ஆலய நிர்வாகத்திற்கும், பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும், ஆலய பங்கு சபைக்கும் நாங்கள் பெரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மொத்தத்திலே நம்முடைய ஊர் மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆகவே இந்த அருமையான இந்த நாளிலே நான் முதலாக இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூறுவது, கடவுள் நமக்கு தந்த இந்த அருமையான பணியை நாம் ஒவ்வொருவரும் சிறுமே கொண்டு செய்து வருகின்ற கலைஞர்களை தருகின்ற ஒரு ஊராக பேர்சாலை என்ற பெருமைமிக்க இடமாக இறைவன் தந்த ஒரு ஊராக மாறி இருக்கிறது. ஆகவே என்னுடைய இந்த தலைமை உறவை நான் நிறைவு செய்கின்றேன். இத்துடன் நான் அடுத்ததாக நம்முடைய முதன்மை அதிதியும் எங்களோடு வருகை தந்திருக்கின்ற ஆயர் அவர்களும் அவருடைய நேரமின்மை காரணமாக பல பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இருக்கின்றார். அவர்களை நாங்கள் அன்போடு கூட நன்றியுடன் கூட நாங்கள் வரவேற்கின்றோம். அத்தோடு கூட அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் என்னுடைய தலைமை உரையை நான் நிறைவு செய்து அடுத்த நிகழ்வுகளுக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். நன்றி.